தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். ஜப்பான்ல அமைந்திருக்கிற ஒரு வித்தியாசமான புத்தர் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ ஒரு சிறிய வயதுலயே ஒரு குழந்தை இறந்துருச்சு அப்படின்னா அவங்க அப்பா அம்மா சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த குழந்தை அவர் தான் பாதுகாக்கிறாரு. விநாயகரை இங்கே எவ்வளோ எளிமையாக பார்க்குறோமோ அதே மாதிரி ஜப்பான்லையும் இந்த கடவுளை, குழந்தைகளுக்கான கடவுளை ஜிசோ அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிலில் போய் வேண்டிக்கிறாங்க, எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 3 மாதம் குழந்தை, 4 மாதம் குழந்தை வயிற்றில் தங்கலப்பா அப்படின்ற மாதிரியான. ஸோ அந்த குழந்தைகளுடைய ஆன்மாவும் இங்கே தான் இருக்கும். போய் வேண்டுப்பாங்க, எனக்கு நார்மல் டெலிவரி கொடுங்க, என்னோட குழந்தை ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேண்டில் அங்கே மெழுகுவர்த்தி பொருத்தி வச்சு வேண்டிக்கிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜோ டெம்பிள் கொயோட்டோல இருக்கு ஜப்பான்ல. அது மட்டும் இல்லாம ஜோஜோ டெம்பிள் டோக்கியோல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹசிதரா டெம்பிள். அதுக்கப்புறம் 3வது கோயில் பாத்தீங்கன்னா அடாஷினோ நென்பட் சஜ்ஜி அப்படின்ற ஒரு கோவில் இருக்கு. இந்த 3 கோவில்களுமே ஒரு 20,000க்கும் மேற்பட்ட சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு. இவருடைய சிலை செங்கல்லால அப்படி கோபுரங்கள் அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த கோவிலோட அமைப்பு ரொம்பவே வித்தியாசமா பேம்புவால, மூங்கிலால மட்டும்தான் கட்டப்பட்டிருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் பேம்பு டெம்பிள். நிறைய மக்களுடைய அதிக தீவிரமான நம்பிக்கை இந்த ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிறது தான் அப்படின்னும் சொல்கிறாங்க. தனக்கு சுகப்பிரசவம் நடக்கணும், வாகன விபத்துகள் ஏற்படக்கூடாது, நான் செய்யக்கூடிய பயணம் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும், பாதுகாப்பாக அமையணும் அப்படின்ற எல்லா விஷயத்துக்கும் ஒரு முக்கியமான கடவுளாக ஜிசோ அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. ஜப்பான் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு இடத்துக்கும் போய் பாருங்க. ரொம்பவே அழகா இயற்கை சூழ்ந்த இடத்துல பூமி தாயுடைய கர்ப்ப கிரகத்துக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் கண்டிப்பா அந்த கோவில் அமையும். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உலகத்துல இருக்கிற நிறைய கோவில்களோட வரலாற்றை பத்தி இந்த வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஜப்பான்ல அமைந்திருக்கிற ஒரு வித்தியாசமான புத்தர் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் பிரியா. வணக்கம் பிரீத்தி. இன்ட்ரோல சொன்ன மாதிரியே ஜப்பான்ல அமைந்திருக்க ஒரு வித்தியாசமான புத்தர் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில முதல்ல நம்ம ஜிசோ டெம்பிள். இது ஒரு வித்தியாசமான புத்தர் கோயில்னு சொல்லலாம். இப்ப நம்ம ஊர்ல எப்படி ஒரு இஷ்ட தெய்வங்கள் இருக்குதோ அதே மாதிரி ஜப்பான்லயும் இந்த புத்தர், புத்திஸ்தவா அப்படின்னு சொல்றாங்க. இவரை தான் பெரும்பாலான மக்கள் வழிபட்டுட்டு வராங்க. அந்த வகையில் இவரோட சிலைகள் முக்குக்கு முக்கு, எந்த தெருவா இருக்கட்டும், ரோடு சைடா இருக்கட்டும், ஒரு காடுகள் பகுதியாக இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் இவருடைய சிலைகள் இருக்குது. இவரோட சிலைகளோட தோற்றமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இவரை முக்கியமா குழந்தைகளை காக்குற தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு சிறிய வயதுலயே ஒரு குழந்தை இறந்துருச்சு அப்படின்னா அவங்க அப்பா அம்மா சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த குழந்தை அவர் தான் பாதுகாக்கிறாரு. அதனால எல்லா சிலைகள்லயுமே ஒரு குழந்தைய ஏந்தி ஒரு சிலையா தான் இவரோட சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கும். இப்ப நம்ம ஊர்ல எப்படி பிள்ளையார வழிபடுறாங்களோ தெருவுக்கு பிள்ளையார் இருப்பாரு, அதே மாதிரிதான் இந்த ஊர்லயுமே தெரு ஓரங்கள் கிட்டத்தட்ட ஜப்பான்லயே ஒரு நிறைய சிலைகள் 80 லட்சத்துக்கும் மேல ஒரு சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலை பத்தி நம்ம பேச போறோம். பேசலாமா? கண்டிப்பா. ஸோ நீங்க சொன்ன மாதிரி ஜப்பான்ல புத்த மதம் அப்படிங்கிறது ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயம்தான். ஸோ எல்லாரும் புத்த மதத்தை தான் அங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ புத்த மதத்தில் என்ன விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்களோ ஸோ அது எல்லாத்தையுமே கண்மூடித்தனமாக அப்படியே நம்பி செய்யக்கூடிய பக்தர்கள் அங்கே எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்கிறாங்க. சரி, இவர் யாரு? சரி, இவர் எப்படி கடவுளாக ஆனார்? அதுவும் புத்த மதத்தில் இருந்து இவர் எப்படி வந்தார்? சரி, இவருக்கும் குழந்தைகளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் நமக்கு தோணுதில்ல. ஸோ அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பேசலாம். ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்த மதத்தில் சேர்ந்த ஒருத்தர் போடி சத்வா அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ இவர் தான் குழந்தைகளுக்கான கடவுளாக இருக்கிறார். பொதுவாக நம்ம ஊரில் நம்ம என்ன பேர் வச்சுருந்தாலும் ஜப்பானில் அவங்களுக்குன்னு அவங்க லாங்குவேஜில் ஒரு பேர் வைக்கிறது வழக்கம். ஸோ இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம ஊரில் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேர் வச்சுருப்போம். ஸோ அந்த ஊரில் அவருக்கு வச்ச பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்டி கர்பா அப்படிங்கிறவர் தான் இவர் குழந்தைக்கான கடவுள் அப்படின்னு பார்க்குறாங்க. சரி, இந்த இடம் எப்படி குழந்தைகளுக்கான இடமா மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பூமி தாயினுடைய கருவறையாக
பார்க்குறாங்க. ஸோ இப்போ வந்து குழந்தை வந்து ரொம்ப சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயோடைய கர்ப்பத்தில் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது குழந்தைகள் எல்லாமே வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஒரு தாயோடைய பூமி தாயோடைய கர்ப்பத்தில் இந்த குழந்தைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் இந்த கோவில் வந்து இருக்குது. குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கோவில் வந்து இதுக்கான சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ரோடு இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் எல்லா இடத்துலையும் இருப்பார்ல. ஸோ நம்ம எங்கிட்டு திரும்பினாலும் விநாயகர் இருப்பார். ஒரு குட்டியாக ஒரு இடத்துல விநாயகர் இருப்பார், ஒரு பெரிய சிலையாக விநாயகர் இருப்பார். ஸோ அப்படி நம்ம விநாயகரை இங்கே எவ்வளோ எளிமையாக பார்க்குறோமோ அதே மாதிரி ஜப்பான்லையும் இந்த கடவுளை குழந்தைகளுக்கான கடவுளை வந்து ஜிசோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடவுள் வந்து கிராமங்களாகட்டும், டவுன் ஆகட்டும், பாதைகள் ஆகட்டும், ரோட்டில் அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 80 லட்சம் மேலே வந்து சிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் வந்து அது அன்கவுண்டாக தான் இருக்குது, இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கருதப்படுறாங்க. ஆனால் ஆக்சுவல் கவுண்ட் என்ன அப்படிங்கிறது தெரியல அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. இதில் குறிப்பாக வந்து இந்த கோவில் வந்து நம்ம ஊர் பேஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான கடவுள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குழந்தை வரம் வேணும் அப்படின்னா நம்ம முருகரை போய் பிடிக்கணும். சஷ்டியில் நம்ம விரதம் இருந்தால் கண்டிப்பாக வந்து முருகர் வந்து நமக்கு குழந்தை கொடுப்பாரு. அதே மாதிரி நிறைய அம்மன் கோவிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண் சோறு சாப்பிடுவாங்க குழந்தை வரம் வேண்டி. மரங்களில் இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வரம் வேணும்னு தொட்டில் கட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பழக்கம் நம்ம ஊர்லேயும் இருக்குது. ஸோ இது வந்து ஜப்பான் அவங்களுடைய பழக்கமாக இருக்குது. எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலில் வந்து போய் வேண்டிக்கிறாங்க, எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்ப நிறைய குழந்தைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரு உற்றிருப்பாங்க. அது கொஞ்ச காலத்திலேயே வந்து கருச்சிதைவு நடக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் குழந்தை, 4 மாசம் குழந்தை வயிற்றுல தங்கலப்பா அப்படின்ற மாதிரியான. ஸோ அந்த குழந்தைகளுடைய ஆன்மாவும் வந்து இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிறந்து கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு உடம்பு முடியல, ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால அந்த குழந்தை வந்து இருக்குது. ஸோ அந்த குழந்தையுடைய ஆன்மா எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து அந்த ஊர் மக்கள் அதிகமாக நம்புகிறாங்க. சரி, இந்த குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆன்மா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே குழந்தைகளுடைய யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஆயுட்காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்கன்னா அவங்க வந்து நிறைய தண்டனைகளை அனுபவிப்பாங்க. அவங்களுடைய கர்மாக்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து சொர்க்கத்துக்கோ இல்லை நரகத்துக்கோ பூமியிலேயே வந்து வாழுவாங்க. அவங்களோட ஆயுட்காலம் முடிகிற அளவுக்கு பூமியிலே வந்து வாழுவாங்க. அவங்க என்ன பண்ணுறதுங்கிறது தெரியாது, அவங்களோட ஆத்மா பூமியிலே சுற்றிட்டு இருக்கும். இப்படிலாம் நம்ம கேள்விப்படுறோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த குழந்தைகள் அப்படி பாதியிலே இறந்த குழந்தைகளுடைய ஆத்மா வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் ரொம்ப செக்யூராகவும் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த கோவிலுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா பூமியோடைய கற்பை அந்த குழந்தைகள் வந்து பத்திரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்களை பாதுகாக்கிறாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம டிராவலர் இப்போ நம்ம போயிட்டு எப்படி ஒரு வெளியூருக்கு எங்கேயாச்சும் போறோம் அப்படின்னா தேங்காய் உடைச்சிட்டு போறது வழக்கமா இருக்கும். இப்போ அந்த ஊர்ல போகும்போது ஒரு காடை தாண்டி இல்லை ரோட் சைடை தாண்டி போறாங்க அப்படின்னா குட்டி குட்டி கல்லை வச்சு அது கல்லை அடுக்கி ப்ரே பண்ணிட்டு போவாங்க. இந்த ஜீசோவை நினைச்சு போறக்கார் நல்லபடியா நடக்கணும். வரும்போது அந்த கல்லை வந்து கலைச்சிடுவாங்க. இது ஒரு வழக்கமா வச்சிருக்கிறாங்க. ஆமா, அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ கன்சீவா இருக்கிறாங்க, எனக்கு வந்து சில பேர் வந்து எனக்கு சிசரியன் வேணாம், எனக்கு நார்மல் டெலிவரி நடக்கணும். கிரிட்டிக்கலா இருக்கிறவங்களுக்கு சிசரியன் ஓகே, பட் நார்மலா டெலிவரி ஆகணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படி எனக்கு நார்மல் டெலிவரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கோவிலில் போய் வேண்டுப்பாங்க, எனக்கு வந்து நார்மல் டெலிவரி கொடுங்க, என்னோட குழந்தை வந்து ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேண்டில் வந்து அங்கே மெழுகுவர்த்தி வந்து பொருத்தி வச்சு வேண்டிக்கிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளுடைய கடவுளை வந்து இங்கே எப்படி வழிபடுவோம் அப்படிங்கிற ஒரு விதிமுறை நமக்கு தெரியும். ஸோ கடவுளை வந்து நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டிய நெய்வேத்தியங்கள் கொடுப்போம், அபிஷேகங்கள் பண்ணுவோம், பூஜைகள், பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம். ஸோ அங்கே இந்த ஜீசோவுடைய கடவுளுடைய வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது வந்து குழந்தைகளுக்கான கடவுள் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து சிவப்பு கலர் அதிகமாக பயன்படுத்துவாங்க. சிவப்பு அப்படிங்கிறது அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னு ரொம்ப ஒரு சேஃப்டிக்கான ஒரு கலர் வந்து சிவப்பு வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்படியே அங்கே இருக்கக்கூடிய கடவுளுக்கு நிறைய வந்து குழந்தைகள் உருவத்தில் வந்து சிலைகள் வந்து அங்கங்கே நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து கடவுளாக பார்க்குறாங்க. ஸோ அந்த சிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவப்பு கலர் கோட்டு
கோட்டு மாதிரியும் சிவப்பு கலர் தொப்பியும் வந்து கொடுத்து வழிபடுறாங்க. அதோட மிட்டாய்கள், ஸோ குழந்தைகளுக்கு, நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் மிட்டாய் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? மிட்டாய்கள், அங்கே கிடைக்கக்கூடிய மிட்டாய்களை வந்து நெய்வேத்தியமாக வைக்கிறாங்க. அதோடைய பிடித்த ஃபுட்டுகள், நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஆத்மா இறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ, அந்த குழந்தைக்கு பிடித்த உணவுகள் என்ன அப்படிங்கிறதையும் வந்து வைக்கிறாங்க. அதோட மெழுகுபர்த்தி, ஒரு கிளாஸ் வந்து தண்ணி, ஒரு சின்ன கிளாஸில் வந்து வாட்டர் கேனும் அப்படி தண்ணி வந்து வச்சுட்டு இப்படி தான் அந்த கடவுளை வந்து வழிபடுறாங்க. ஸோ இது வந்து பார்க்கவே வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த இந்த கடவுளை வந்து பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இது வந்து அங்கங்கே இருந்தாலும் எல்லா மக்களுடைய, அந்த ஜப்பான் மக்களுடைய எல்லா ஒட்டுமொத்த நம்பிக்கையாகவும் தான் இந்த இந்த கடவுள் வந்து பார்க்குறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷனாகவும் இந்த கோவில் வந்து முக்கிய பங்கா வகிக்குது. இப்போ வந்து என்னதான் வந்து தெருவுக்கு இல்ல காடுகள் போற பகுதியிலுமே இந்த புத்தர் ஜிசோவோட சிலைகள் இருந்தாலும் கூட குறிப்பிட்ட 3 கோவில்கள் வந்து சொல்றாங்க. ஏன்னா கோவிலுக்குள்ள இந்த சிலைகள் இருக்கு அப்படின்ட்டு. அப்படி பார்க்க போனோம் அப்படின்னா ஜிசோ டெம்பிள் கொயோட்டோல இருக்கு ஜப்பான்ல. அது மட்டும் இல்லாம ஜோஜோ டெம்பிள் டோக்கியோல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹசிதரா டெம்பிள். அதுக்கப்புறம் 3வது கோயில் பார்த்தீங்கன்னா அடாஷினோ நென்பட் சஜ்ஜி அப்படின்ற ஒரு கோவில் வந்து இருக்கு. இந்த 3 கோவில்களுமே வந்து ஒரு 20,000க்கும் மேற்பட்ட சிலைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இவருடைய சிலைகள் சின்ன சின்ன சிலைகள், முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இவரோட கையில ஒரு குழந்தைகள் இருந்து ஒரு சிவப்பு துணி கட்டி இப்படிதான் ஒரு சின்ன சின்ன ரொம்பவே கியூட்டா, இப்ப எப்படி நம்ம அந்த கை இப்படி எல்லாம் வச்சுட்டு அதே மாதிரி சிலைகள் வந்து நிறையவே இந்த கோவில் வந்து வைக்கப்பட்டிருக்கு. முக்கியமா குறிப்பிட்டோம் அப்படின்னு 3 கோவில்கள் தான் வந்து பார்க்கப்படுது. ஜப்பான்ல பாத்தீங்கன்னா இந்த 3 கோவில்கள்ல வந்து என்னதான் சிலைகள் ரோடோரமாக இருந்தாலும் கூட கோவில்கள்ல வந்து இந்த சிலைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இதில் ரொம்ப பழமையான கோவில், ஃபஸ்ட்டு இருந்து பாரம்பரியமாக இருந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன அந்த கொயோட்டோல இருக்கு. ஸோ அந்த கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழமையானது. கற்களால் ஆன சிலைகள் வந்து இங்கே தான் ஃபஸ்ட்டு உருவானது. ஸோ இங்கேருந்து தான் அவங்களோட நம்பிக்கையை வந்து வளர ஆரம்பிச்சு, ஜப்பான் மக்களுடைய நம்பிக்கை வந்து இங்கே தான் வளர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது எந்த காலகட்டத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12ஆம் 13ஆம் நூற்றாண்டுகளில் தான் இந்த புத்த மதத்தில் குழந்தைகளுக்கான கடவுள் ஜீசோ அப்படிங்கிற ஒரு கடவுள் வந்து அதிகப்படியான ஒரு பரவலாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தது இந்த 12ஆம் 13ஆம் நூற்றாண்டுகளில். ஸோ அதிகமான மக்கள் வந்து இங்கே வேண்டிக்கிட்டு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து நல்லதாக நடக்கிறதாகவும், நான் வேண்டினது வந்து எனக்கு கிடைக்கிறதாகவும், என்னோட குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாகட்டும், இது எல்லாமே வந்து இங்கே வந்து தான் எனக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரியான நிறைய மக்களுடைய நம்பிக்கைகள் இன்னும் அங்கே வந்து இருக்குது. ஸோ அதுலேயும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த அளவுக்கு இந்த விசேஷத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலேயே அந்த மாற்றத்தை பார்த்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்படியே அவங்களும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த கோயிலோட அமைப்பு, நம்ம பொதுவாக ஒரு கோயிலோட அமைப்பை எடுத்துட்டா செங்கல்லால அப்படி கோபுரங்கள் அப்படிதான் இருக்கும். ஆனால் இந்த கோவிலோட அமைப்பு ரொம்பவே வித்தியாசமா பேம்புவால, மூங்கிலால மட்டும்தான் கட்டப்பட்டிருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் பேம்பு டெம்பிள் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம இது வந்து இப்போ பொதுவா நம்ம கோவில்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பெரிய கோபுரம் இருக்கும், நடுவுல ஆமா உள்ள வந்து நிறைய கடவுள்களுடைய சிலை இருக்கும், மூலவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆனா இங்க அப்படி எதுவுமே கிடையாது. அங்கங்க ஒரு பீடம் மாதிரி வச்சு குழந்தைகளுடைய சிலைகளா வந்து வரிசையா இருக்கும். ஸோ அது பார்க்கும் போதே வந்து பார்க்கணும்னா அவ்வளோ அழகா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் தனமான ஒரு சிற்பங்கள் வந்து அதற்கு அந்த கோட் போட்டு விடுறதாகட்டும், தொப்பி இருக்கிறதாகட்டும், உண்மையாவே அங்க வந்து ஒரு குழந்தை இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்லே வந்து அந்த கோவில் வந்து இருக்கும். அவ்வளோ அமைதியான ஒரு நேச்சுரல், ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல குகை மாதிரியான ஒரு அமைப்புல ரொம்ப அழகாவே இந்த கோவில் வந்து காட்சியளிக்குது. நானும் ஆக்சுவலா அந்த கோவில் பத்தி பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. சிலைகளும் ரொம்பவே அழகா இருந்தது. ஆமா. ஸோ ஜப்பானுடைய மக்களோட நம்பிக்கையில வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, அதை இவ்வளோ தத்ரூபமா பார்க்குறாங்க. உண்மையாவே எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, பொதுவாக நம்ம பூமியை வந்து நம்ம பூமி தாய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம எல்லாருமே சொல்றதுதான். ஆனா பூமியோட தாயோடைய கர்ப்ப கிரகத்துல வந்து குழந்தைகள் வந்து பாதுகாக்கப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்றது, இது எப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயமா அவங்க பாக்குறாங்க அப்படிங்கிறதே ஒரு மெய்சில் இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்போ என்னதான் நீங்க சொன்ன மாதிரி கோவிலோட வந்து யார் கட்டினாங்க அப்படின்னு டேட்டா வந்து நம்ம கிடைக்கல அப்படின்னாலும் கூட இது வந்து 12ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதா சொன்னீங்க. அதே மாதிரி வந்து 1367 வந்து ஹோஸ்கவா யோரியோகி அப்படின்றவர் தான் முதல்ல இந்த கோவிலை வந்து கட்டணும்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா நடந்த ஆனின் வார்ல வந்து இந்த கோயில் சிதஞ்சு மறு ரீபில் பண்ணிருக்காங்க. அப்போதான் இந்த கோயில் வந்து ஒரு முழுமையா ஒரு இடம் பெற்றிருக்குன்னே சொல்லலாம். இருந்தாலும் கூட ஒரு கோயிலுக்கான அமைப்பெல்லாம் இங்க வந்து இருக்கவே இருக்காது. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பேம்பூனால மூங்கில்னால கட்டப்பட்ட அமைப்பு தான். அங்க
அங்கங்க சிலைகள் ஒரு இங்கதான் இந்த சிலை இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. தோன்ற நேரத்துல அங்கங்க ஒண்ணு அப்படிதான் இந்த கோவிலோட அமைப்பே வந்து இருக்குது. கோவிலுடைய முக்கிய ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிசோபான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுடைய ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல். இப்போ நம்ம ஊர்லலாம் அந்தந்த கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறதாகட்டும், இல்லை ஏதாவது ஒரு தேரோட்டம் நடக்கிறதாகட்டும், இந்த மாதிரியான விசேஷங்கள்லாம் வைப்பாங்கல்ல. ஸோ அப்படி வருடத்திற்கு ஒரு முறை இந்த கோவிலோட விசேஷம் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் வந்து 23, 24 கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு வந்து இந்த கோவிலுடைய செலிப்ரேஷன் வந்து நடக்கும். ஸோ அவங்களும் வந்து மக்கள் வந்து வேண்டிக்கிறதாகட்டும், ஒரு திருவிழா போல் இந்த ஃபெஸ்டிவல் வந்து காட்சியளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய மக்களுடைய அதிக தீவிரமான நம்பிக்கை வந்து இந்த ஃபெஸ்டிவல்ல வந்து கலந்துக்கிறது தான் அப்படின்னும் சொல்றாங்க நிறைய பேர். ஸோ நம்ம ஆரம்பத்துல இருந்தே நம்ம சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கடவுளாக வந்து பார்க்காம தன்னுடைய குழந்தைகளாக வந்து பார்க்குறாங்க. தன்னுடைய இறந்து போன குழந்தைகளாகட்டும், இல்லை பிறக்காத கருச்சிதைவுகள் ஏற்பட்ட குழந்தைகளாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு பாதுகாக்கக்கூடிய தெய்வமாகவே வந்து பார்க்குறாங்க. தனக்கு வந்து சுகப்பிரசவம் நடக்கணும், வாகன விபத்துகள் வந்து ஏற்படக்கூடாது, நான் செய்யக்கூடிய பயணம் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும், பாதுகாப்பாக அமையணும் அப்படின்ற எல்லா விஷயத்துக்கும் ஒரு முக்கியமான கடவுளாக ஜிசோ அப்படிங்கிறவர் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா மெய்சில் இருக்குது. கண்டிப்பா யாராவது ஜப்பான் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு இடத்துக்கும் போய் பாருங்க. ரொம்பவே அழகா இயற்கை சூழ்ந்த இடத்துல நீங்க ஒரு பூமி தாயுடைய கர்ப்ப கிரகத்துக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா அந்த கோவில் அமையும். ஃபோட்டோஸ் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பரா இருந்தது. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி வந்து எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய ஒரு கோயில். ஏன்னா இந்த கோயில்ல மத்த கோவில் இருக்க மாதிரி இந்த தங்க சிலைகள் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா முழுக்க முழுக்க கல்லால் ஆன ஒரு சிலைகள் தான். நம்ம ஒரு கோயிலுக்கு போன ஒரு ஃபீலே இருக்காது. எங்கேயோ பார்க்குக்கு போறோம் அப்படின்னா அந்த சுற்றுச்சூழலே அப்படிதான் அமைஞ்சிருக்குது. ஸோ கண்டிப்பா வந்து எல்லாருமே இந்த கோயிலை போய் நேர்ல பார்க்கணும்னு நினைக்கிறேன். ரொம்பவே நன்றி. நன்றி.